ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பணப்பிரச்சனை இருக்கா? தொட்ட காரியமெல்லாம் நஷ்டமாகுதா? இல்லை உங்களை சுற்றி மறைமுக எதிரிகள் கண்திஷ்டி தொல்லைகள் அதிகமாக இருக்கா? நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை யாரோ ஒருவர் தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுதா? கவலையை விடுங்க. நம்முடைய அத்தனை துயரங்களையும் துவம்சம் செய்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் செய்யும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்தான் அன்னை வராகி தேவி. அதிலும் அன்னைக்கு மிக மிக உகந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் நாம் செய்ய போகின்ற இந்த ஒரு மகா வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையையும் பயத்தையும் ஓட ஓட விரட்டும். இந்த வீடியோவில் நாளைய தினம் 19/6/2026 வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அன்னைக்கு உகந்த ரகசிய பரிகார விளக்கு எது, என்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்று அக்குவேர் ஆணிவேராக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்றால் அடுத்த 48 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வராகி அம்மன் யார், அவங்களை ஏன் பஞ்சமி திதியில் கும்பிட வேண்டும் என்று மிக மிக எளிமையாக சுருக்கமாக பார்த்துவிடலாம். லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதியாக தண்டநாதாவாக விளங்குபவள்தான் அன்னை வராகி. பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட அன்னை அஞ்சா நெஞ்சமும் அளவிட முடியாத கருணையும் கொண்டவள். சப்த கன்னியர்களில் 5வது கன்னியாக விளங்குவதால் தான் இவள் பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறாள். அதனால்தான் மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதி இவளுக்கு உகந்தது. அதிலேயும் தேய்பிறை பஞ்சமியை விட வளர்பிறை பஞ்சமிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தேய்பிறையில் நாம் எதிரி தொல்லை நீங்க நோய்கள் தீர வழிபடுவோம். ஆனால் இந்த வளர்பிறை பஞ்சமியில் நாம் செய்கிற வழிபாடு நம்முடைய சொத்துக்கள் பெருக, வீடு மனை அமைய, தொழில் படமடங்கு வளர, தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடி அற்புதம் செய்ய என்று பலவிதமான வளர வேண்டிய உங்கள் வேண்டுதலுக்காக வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் வராகிய சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையை வளர செய்யக்கூடிய நாள்தான் இந்த வளர்பிறை பஞ்சமி. சரி அன்பான நேயர்களே, இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்துவிடலாம். வராகி அம்மனின் படம் அல்லது சிலை உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து வைத்து கொள்ளலாம். ஒருவேளை வராகி அம்மனின் படம் இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள். துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மன் படத்தை வராகியாக நினைத்து வழிபடலாம். அதுவும் இல்லை என்றால் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதையே வராகியாக பாவித்தும் நீங்கள் வழிபடலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ அல்லது செவ்வரளி பூ. அன்னைக்கு சிவப்பு நிற மலர்கள் மிகவும் பிடிக்கும். பச்சை ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் தாம்பூலத்தட்டில் வைக்க, கல் உப்பு மற்றும் ஒரு சிறிய மண் அகல் விளக்கு. பிறகு நல்லெண்ணெய் அல்லது நெய். நெய்வேத்தியத்திற்கு தோல் நீக்காத கருப்பு உளுந்த வடை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பால் சாதம் அல்லது மாதுளம்பழம். இப்பொழுதுதான் வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கின்றோம். கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்துவிடலாம். வராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் நாளைய தினம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள் இந்த பூஜையை செய்து முடித்துவிட வேண்டும். முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்து வராகி அம்மன் படத்தின் முன்னால் ஒரு சிறிய கோலமிட்டு கொள்ளுங்கள். அன்னைக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அன்னைக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 2 நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது விசேஷம். இதுதான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பரிகாரம். ஒரு சிறிய தட்டில் அல்லது மண்ணாலான அகலில் ஒரு சுத்தமான கல்லுப்பை கொட்டிக்கொள்ளுங்கள். அதாவது அந்த மண் அகல் விளக்கு நிரம்ப கல்லுப்பை கொட்டிக்கொள்ள வேண்டும். அதன் மேல் மற்றொரு சிறிய மண் அகல் விளக்கை வைத்து விடுங்கள். அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த கல்லுப்பு தீபத்தை வராகி அம்மனுக்கு முன்னால் ஏற்றி வைத்து என் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த உப்பு தீபம் வீட்டில் இருக்கும் அத்தனை நச்சு ஆற்றலையும், அதாவது எதிர்மறை ஆற்றலையும் உறிஞ்சி பண ஈர்ப்பை மற்றும் நேர்மறை ஆற்றலை மட்டும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும். பரிகாரம் 2, மகா மிளகு தீப பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு
முதலில் நீங்கள் கருப்பு அல்லது நீல நிற துணியை சதுர வடிவில் வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதில் 27 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் கருப்பு மிளகை உள்ளே வைக்க வேண்டும். 27 என்பது நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் 108 என்பது அஷ்டோத்திர எண்ணிக்கையையும் குறிப்பதாகும். இப்போது அந்த துணியை ஒரு மூட்டையாக நூல் கொண்டு கட்டிக்கொள்ளுங்கள். அந்த மூட்டையின் மேல் பகுதி நீளமாக திரி போல இருக்க வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்து வைத்திருக்கும் இந்த மிளகு மூட்டை திரியை அந்த எண்ணெயில் நன்றாக நனைய விடுங்கள். வராகி அம்மனின் படத்திற்கு முன்னால் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும். விளக்கு எரியும் போது மிளகின் காரத்தன்மையும் எண்ணெயின் சக்தியும் சேர்ந்து காற்றில் கலக்கும். விளக்கு எரியும் போது வராகி தாயை, என் தலையில் இருக்கும் கடன் சுமை இந்த மிளகு எரிவது போல எரிந்து சாம்பலாக வேண்டும். என் பணத்தடைகள் நீங்க வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள், கண்டிஷ்டி, செய்வினை கோளாறுகள் அனைத்தும் இந்த தீப ஒளியில் காணாமல் போய்விடும். பரிகாரம் 3. குபேரவசிய தாம்பூல பரிகாரம். இது மிக மிக எளிமையான ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். மிளகு தீபம் உங்கள் கடனை தீர்க்கும் என்றால் இப்போ நான் சொல்லப்போகிற இந்த தாம்பூல பரிகாரம் உங்கள் வீட்டில் பணத்தை வரவழைக்கும். வராகி அம்மனின் பாதத்திற்கு முன்னால் ஒரு சுத்தமான வெற்றிலையை வைத்து விடுங்கள். அதன் மேல் ஒரு பாக்கு மற்றும் 3 பச்சை ஏலக்காய், நன்றாக உடையாமல் இருக்கும் ஏலக்காயாக பார்த்து 3 ஏலக்காயை வைத்து கொள்ளுங்கள். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு வராகியை நன்றாக வேண்டிக் கொண்ட பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த வெற்றிலையில் இருந்த 3 ஏலக்காய்களை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டு பணப்பெட்டியிலேயோ அல்லது நீங்கள் பர்ஸ் வைத்திருந்தால் அதிலேயோ இந்த ஏலக்காயை நீங்கள் வைத்து விடலாம். ஏலக்காயின் நறுமணம் லட்சுமி கடாட்சத்தையும் வராகியின் அருளையும் தக்க வைக்கும். எனது அன்பான நேயர்களே, வராகி அம்மன் உக்கிர தெய்வம் என்று சிலர் பயப்படுவார்கள். ஆனால் அவள் ஒரு குழந்தையைப் போல அன்பிற்கு ஊர்கக்கூடியவள். அவளுக்கு கிழங்கு வகைகளும் உளுந்தும் மிக மிக அலாதியமான பிரியமான பொருட்கள். பூஜையின் போது உங்களால் முடிந்தால் தோல் நீக்காத கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை, உப்பு சேர்க்காமலும் செய்யலாம் அல்லது குறைவான உப்பு சேர்த்தும் செய்யலாம். எளிமையாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்லது வேக வைத்த மரவள்ளிக்கிழங்கும் படைக்கலாம். அதுவும் செய்ய நேரமில்லாதவர்கள் காய்ச்சிய பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை மற்றும் ஏலக்காய் சேர்த்து பால் சாதமாகவோ அல்லது மாதுளம்பழ முத்துக்களை மட்டும் கூட வைத்து கூட படைத்து நீங்கள் அதை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இந்த நெய்வேத்தியத்தை அன்றைய தினம் அன்னைக்கு படைத்து அர்ப்பணித்துவிட்டு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டால் குடும்பத்தில் இருக்கும் நோய் நொடிகள் அனைத்தும் தீரும். பூஜையின் போது சும்மா அமர்ந்திருக்காமல் அன்னையின் மந்திரங்களை மனமுருகி உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் மகிஷத்வஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய பயம் நீங்கும், மன உறுதி கூடும். குறிப்பாக கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் இருப்பவர்களுக்கு இது நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மந்திரம் சொல்ல முடியவில்லை என்பவர்கள் மிக மிக எளிமையாக ஓம் வாராகி தேவியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்ய போகிறீர்கள் என்றால் நாளைய தினம் அசைவம் சாப்பிடுவதை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு மிளகு தீபம் ஏற்றி நீங்கள் பரிகாரம் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த மிளகு எரிந்து சாம்பலாகி இருக்கும். அந்த சாம்பலை எடுத்து ஓடுகின்ற நீரிலோ அல்லது தண்ணீரில் கரைத்தோ சிங்கில் ஊற்றிவிடுங்கள். கல்லுப்பு தீபம் ஏற்றி பரிகாரம் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த கல்லுப்பையும் கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் அல்லது சிங்கில் தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிடுங்கள். அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது மிக மிக முக்கியம் வாய்ந்ததாகும். தொடர்ந்து 3 அல்லது 5 வளர்பிறை பஞ்சமியில் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வமும் எதிரிகளற்ற நிம்மதியான வாழ்வும் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வராகி அம்மன் துணை.